இவற்றையெல்லாம் எதிர்த்து பழைய முறையிலேயே அது இருக்க வேண்டும் என்பதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒவ்வொரு நாளும் புதிதாக கணக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதை தவிர்த்துவிட்டு, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனத்தை விட்டுவிட்டு, ஒவ்வொரு நாளும் இந்த புதிதான கணக்குகளை போட்டு மத்திய அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு வகையில் ஒரு தீர்மானத்தையோ அல்லது ஏதாவது ஒரு பிரகடனத்தையோ கொண்டு வந்து மக்களை திசை திருப்ப முயற்சி செய்கிறார்கள். இந்த தீர்மானம் அது இன்னும் ஒரு சாட்சியாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கும், கிறிஸ்தவ மக்களுக்கும், இந்து மக்களுக்கும் அரசியலமைப்பு சட்டம் சமமான உரிமைகளை வழங்கி இருக்கிறது. ஒரு மதத்தினுடைய பின்பற்றுவதை, ஒரு மதத்தை அவர்கள் அந்த வழிபாடு செய்வதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சட்டம் அதை முழுமையாக அனுமதிக்கிறது, மத்திய அரசு அதை முழுமையாக பாதுகாக்கிறது. ஆனால் இந்து மக்களுக்காக அவர்கள் நிர்வாகம் செய்கின்ற கோயில்களுக்கெல்லாம் தனியாக ஒரு அமைச்சரை நியமித்து விட்டு மத சுதந்திரம் பற்றி எங்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அவர் இன்று தீர்மானத்துக்கு முன்பாக பேசிய ஒவ்வொரு விஷயங்களையும் கூர்ந்து கவனித்தால் தெரியும். இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை வக்ஃபு சொத்துக்களும் நேர்மையான வழியிலே, வெளிப்படையான முறையிலே, சரியான முறையில் நிர்வாகம் செய்வதற்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடு முழுவதும் மக்கள் கருத்துக்களை கேட்டு அந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. இவர்களுடைய வழக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கமான சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிரித்து பார்த்து அரசியல் செய்கின்ற அந்த அரசியலுக்காக இன்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இன்னும் ஒரு நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதை பாரதிய ஜனதா கட்சி இந்த தீர்மானத்தை எதிர்க்கிறோம் என சொல்லிவிட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். நானும் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு எம்.ஆர். காந்தி அவர்களும். இந்த சட்டத்திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த சட்டமன்றத்தில் நாங்கள் பாஜகவுக்கு வாய்ப்பு தரோம் அப்படின்றத முதலமைச்சர். அன்புக்குரிய மீடியா நண்பர்கள் உங்க எல்லாத்துக்கும் நான் கேட்கிறேன், சட்டப்பேரவையில பிஜேபிக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கறாங்க? இன்றைக்கு எங்களை விமர்சனம் செய்து ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் 5 நிமிஷம் பேசினாங்க. நான் 2 நிமிஷம் பேசணும்னு உடனே பெல்லுக்கிட்டு போறாரு. அதற்கு பின்பாக முதலமைச்சர் சிபாரிசு பண்றதுக்கு நான் அப்பவே நன்றி சொல்லிட்டேன். இந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையோட முதலமைச்சர் அனுமதிக்கிறார்.